நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைக்கு போயிடும். இப்போ அந்த தொழிற்சாலை விட்டு எப்படி வேலை கொடுப்பா சீமானா? இது என்ன நம்ம கேள்விகள் பண்ணி தொழிற்சாலை அவங்க சொல்கிறாங்க டெவலப்பு வளர்ச்சி வளர்ச்சி, அப்போ தொழிற்சாலை வரணும். சரி, அதுக்கு விளைநிலங்களில் பல ஆயிரக்கணக்கில் பறிக்கிறாங்க. அந்த தொழிற்சாலையில் வேலை கிடைக்குது, வேலைக்கு என்ன கிடைக்குது? சம்பளம் கிடைக்குது. சம்பளத்துக்கு என்ன வரும்? சாப்பாடு. அது எங்கேருந்து வரும்? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை உற்பத்தி செய்யும், விளைய வைக்கும்? அது நிலத்துலேருந்து தான் வரணும். அப்போ அதுதான் பிரச்சனை. நீங்கள் நமக்கு எப்படி மாறிட்டோம்? விளைநிலத்தை அழித்து வீட்டை கட்டிட்டு மொட்டை மாடியில் தோட்டம் போடுற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். இப்போ இந்த நிலையில் நான் இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த தொழிற்சாலைகள்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன். நானும் தொழிற்சாலை கொடுக்குறேன், நானும் அரசு வேலை கொடுக்குறேன். இது கூட தனியார் முதலாளிகள், நாம் அரசே வேலை கொடுத்துருது. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, அதான் நம்முடைய கனவு. இங்கே பாருங்கள், இப்போ இது என்னென்னா ஒரு மாட்டுப்பண்ணை. இப்போ மாடுனா மாடு அல்ல, அது செல்வம். ஆடுனா ஆடு அல்ல, அது நடமாடும் வைப்பகம், வங்கி, மொபைல் பேங்க்குங்கிறான். ஒரு ஆடு 50,000 60,000 70,000 வரைக்கும் போகுது. அப்போ 70,000 நான் வங்கியில் போட்டு வச்சுருக்கேன்னு பொருள். நான் சொல்லலை, அறிஞர்தான் சொல்கிறேன். ஆடு மாடுங்கிறது நடமாடும் வங்கிங்கிறான், மொபைல் பேங்க்குங்கிறான். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ மாடு வளர்க்குறோம் அப்படின்னா, இப்போ இது கரும்புன்னு வச்சுக்கோங்க. கரும்பில் இருந்து பாருங்கள், பிரேசில் என்ன செய்யுது? எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது, வெல்லம் தயாரிக்குது. இப்போ ஆடு மாடு எல்லாமே நம்ம வளர்க்குறோம், இது எல்லாமே வளர்க்குறோம். இதன் மூலம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நான் கொண்டு போயிடுறேன். இப்போ மாடுனா மாட்டிலிருந்து என்ன செய்து? வெறும் மாடுன்னு நினைக்கிறீங்க. இந்தியா அதிகமாக ஏற்றுமதி செய்து அந்நிய செலவணி ஈட்டுவது மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். உங்களுக்கு தெரியும், பீஃப் எக்ஸ்போர்ட்டு இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 பிரதமர் சொன்னதே உங்களுக்கு தெரியும். மாட்டுக்கறி ஏற்றுமதியில் பாலில் நமக்கும் பிரேசிலுக்கும் சண்டை நடக்குது. அவன் ஒரு இடத்துல முதல்ல இருப்பான், நம்ம ஒரு இடத்துல முதல்ல இருப்போம். இது ரெண்டில் தான் பெரிய பொருளாதாரம் நம்ம ஈட்டுறோம். இப்போ பாலில் மிகப்பெரிய சந்தை இருக்குது, அதை நீங்கள் விளங்கணும். இப்போ சாராய பொருளாதாரத்தில் இருக்குது நம்ம அரசு, அது 50,000 கோடி. பால் 3 லட்சம் கோடி. நம்ம நிதிநிலையே 3 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டே. அப்போ 3 லட்சம் கோடி நமக்கு பால் பொருளாதாரம் இருக்குது. அதை விட்டுட்டு நமக்கு பால் எங்கேருந்து வருதுன்னா ஆந்திராவிலேருந்து வருது. ஏன்? நம்ம ஆடு மாடு அவமானம். பால் குடிக்கிறது நல்லா இருக்குது, தயிர் சாப்பிட நல்லா இருக்குது, நெய் சாப்பிட நல்லா இருக்குது, வெண்ணெய் சாப்பிட நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் மாடு வளர்க்குறது அவமானமாக இருக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆந்திராவிலேருந்து ஏன் நீ ஆடு வளர்க்கல? அது அசிங்கம். ஆந்திரா முதலாளி உங்களுக்கு அப்படியே பாலை கறந்து அப்படியே கொடுத்துருவார். அவங்களுக்கு அவர் என்னென்ன கலக்கிறாருன்னு தெரியாது, இவன் என்னென்ன கலக்கிறாருன்னு தெரியாது. ஆவின் பால் விற்கிது அரசு. எங்கன்னு யாராவது கேட்டியல? பால் வளத்துறை அமைச்சர் இருக்கார், பால் இருக்குது, வளம் எங்கே இருக்குன்னு கேட்டியல? கால்நடைத்துறைக்கு அமைச்சர் இருக்கார், கால்நடை எங்கே இருக்குன்னு கேட்டியல? பாருங்க, இது எப்படி செய்கிறோம்னா, நம்ம ஒரு பண்ணை ஒரு 2000-3000 ஏக்கரில் நம்ம போடுறோம் மாடு பண்ணைன்னா, அந்த பண்ணையில் காற்றாலை வச்சுக்கிறோம். அந்த மாடுகள் இந்த நின்று மேயறதுக்கு மேலே சூரிய ஒளி தகடு போட்டுறோம். அப்போ 3 மாட்டுக்கு மேய்ச்சல் நிலம், சூரிய ஒளி மின்சாரம், காற்றாலை மின்சாரம், 3 பயன்பாட்டுக்கு அந்த நிலத்தை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் இது கற்பனையில் சொல்லலை, உலகம் பூரா இருக்கிறத உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ ஒரு 100 ஏக்கருக்கு 10 ஏக்கரில் குளை வெட்டணும், அங்கே மீன் வளர்த்தோம், மாடு, இங்கே பண்ணை, கால்நடைக்கு அங்கே மருத்துவமனை வச்சிடறோம், அங்கே அரசு வேலை கிடைக்குது. இங்கே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் நான் வேலை கொடுத்துட்றேன். பால் எவ்வளவு பால் எவ்வளவு நெய்க்கு போகுது, எவ்வளவு தயிருக்கு போகுது, எவ்வளவு பாலாடை கட்டிக்கு போகுது. இந்த அங்காடியை மருதம் அங்காடின்னு வச்சிடறோம். சுற்றி கண்காணிப்பு கருவி வச்சிடறோம். ஒரு கண்ணாடி அறைக்குள்ளே இருந்துக்கிட்டு கண்காணித்தா போதும். இங்கே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்குமே அரசு வேலை கொடுத்துட்றேன், அவரவர் வாழ்விடத்திலேயே. அப்போ நீங்கள் அரசு வேலைக்கென்று வெளியில் நகர வேண்டியதில்லை, அங்கேயே இருந்துட வேண்டியதான். மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்குது எனக்கு பாலில். ஆடு வளர்த்துறேன். கறி இன்றைக்கி 1800 1200 1300 வந்துருச்சு ஒரு கிலோ கறி இல்லாத எந்த விருந்தும் இல்லை. இந்த ரம்ஜான் பண்டிகைக்கு மட்டும் 14 கோடி 15 கோடிக்கு ஆடு விற்றுதுன்னு வரும் பாருங்கள், செய்தி நீங்கள் படிப்பீங்க. இப்போ இது பாருங்கள், மாடு வளர்க்குறேன், ஆடு வளர்க்குறேன். இந்த கழிவுகளையெல்லாம் எடுத்துகிட்டு போய் இங்கே கொட்டுறேன், ஒரு இடத்துல கொட்டுறேன். அங்கேருந்து ஈத்தேனுங்கிற இந்த உயிர்காற்று எரிகாற்று எடுத்துக்கிறேன், பயோகேஸ் எடுத்துக்கிறேன். நான் இந்த எந்த நாட்டில் போர் வந்தாலும் நான் பயப்பட வேண்டியதில்லை. நானே பயோகேஸு, ஆனால் இலவசமாக கொடுக்க மாட்டேன். இவங்க மாதிரி 3 சிலிண்டர் இலவசம், அன்னபூர்ணி, சூப்பர் 6 கிடையாது. நான் தடை இல்லாமல் உனக்கு எரிகாற்று தருவேன். அதை உற்பத்திக்காகிற செலவே ஒன்றை எடுத்துப்பேன். நான் ஓசி பஸ் ஓட்ட வந்த ஆள் இல்லை, தரமாக பேருந்து ஓட்ட வந்த ஆள். நீ ஒரு குறைந்த கட்டணத்தில் இலவசத்துக்கு உனக்கு மதிப்பு பொருளின் மதிப்பு தெரியாது, அதை நான் செய்ய தயாராக இல்லை. அது தெரியும் எனக்கு. 3 தான் உங்களுக்கு இலவசம். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவை இருக்க தூய குடிநீர், 3 இலவசம்.
இது கட்டணம் கிடையாது, இதுக்கு கிடையாது. செய்வானான்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக செய்வேன், நீங்கள் நம்புங்க. இல்லைன்னா இவ்வளோ உறுதியாக இருப்பேனா? அரை விழுக்காடு விழுக்காடு இருக்கிறவங்களாம் பேரம் பேசி சீட்டு நோட்டும் பேசி போகும்போது எனக்கு எவ்வளோ பேசியிருப்பாங்கன்னு ஒரு தடவை பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி இது ஒரு மாதிரிக்கு உங்களுக்கு காட்டுறேன். பெரிய பெரிய குப்பை சேமிப்பு கிடங்குகளை வச்சு அதில் இருந்து நான் பயோகேஸ் எடுத்துக்கிறேன். உயிர்காற்றை எடுத்து எரிகாற்றை எடுத்து என் மக்களுக்கு நானே கொடுத்துருவோம். தமிழ்நாட்டு அரசுனே கொடுத்துரும். வேறு நாடு கேட்டாலும் ஏற்றுமதி செய்வேன். எத்தனை லட்சம் டன் வேணாலும் நம்ம எடுத்துக்கிற முடியும். அதுக்கு மீத்தேன் பயோகேஸ் இந்த கீழே பூமி ஈரக்குலையாக இருக்க வேண்டியதில்லை, ஈரக்குலையாக இருக்க வேண்டியதில்லை. சிங்கப்பூர் மக்கிய இலைதலை கழிவிலிருந்து தான் மீத்தேன் எடுக்குது, பயோகேஸ் எடுக்குது. அப்போ நான் அதை செஞ்சிருவேன். எல்லா இடங்கும் அரசு கட்டிடமாக மேற்கூரை, பேருந்து நிலையமாக மேற்கூரை, மேற்கூரை முழுக்க இதாக இருக்கும். இப்போ நீங்கள் சாலையில் போகும்போது நடுவில் ஒரு டிவைடர் இருக்குல்ல, பிரிப்பு, அது முழுக்க இந்த சோறு ஊறி போட்டுருவேன். நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எந்த இடத்துலையும் தடையில்லாத மின்சாரம் தருவேன். அதுக்கு அணு உலையும் தேவையில்லை, அனலும் தேவையில்லை. சூரிய ஒளி, காற்றாலை, கடல் அலை, இதிலிருந்து தயாரிப்பேன். மாற்று மின்பெருக்கத்துக்கு போயிடுவேன். தடையற்ற மின்சாரம் தருவேன். ஒரு நொடி தடை இருக்காது. இது கற்பனையில் அடித்து விடலை, உருட்டுறான்னு நினைக்காதீங்க, சான்றுகளோடு தான் காட்டுறேன். இப்போ மாடுனா மாடு இல்லை, வெறும் மாடு இல்லை. அதிலிருந்து பாருங்கள், பால் அது அடித்து மாநில உணவு தேவை, பிற மாநில தேவை. பால் எவ்வளவு தயிருக்கு போகுது, எவ்வளோ பாலாடை கட்டிக்கு போகுதுன்னு பிரித்து போட அங்கே படித்தவர் தேவைப்படுது. அங்கே இடத்துல அரசு வேலை வந்துடுது. படிக்காதவர் மாட்டுக்கு வந்து பாலை கறக்கிறதுக்கு தேவையில்லை, சாணத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு கல்வி தேவையில்லை. நம்முடைய கனவு என்ன? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது நம்முடைய அடுத்த வேலை. அதான் நம்முடைய கோட்பாடு. இப்போ இது வந்து பாருங்கள், ஆஸ்திரேலியா, இது இல்லை, இந்த ஆஸ்திரேலியாவில் பண்ணேன் பாருங்கள். இது அமெரிக்கா, பிரேசில் எப்படி பண்ணுதுன்னா இந்த வாகனத்தில் மேய்க்குது. இது பிரேசில். இது வந்து ஆஸ்திரேலியா ஹெலிகாப்டரில் உலங்குருதியில் மேய்க்குது. பாருங்கள், உலங்குருதியில் மேய்க்குது. சும்மா சொல்லுது, உண்மையிலே மேய்க்குது. உங்களுக்கு அவமானமாக இருந்தால் 4 ஹெலிகாப்டர் வாங்கி விட்டு மேய்க்க வந்தால் வந்துடுவான், எல்லாம் வந்துடுவான். மேய்க்குது பாருங்கள், குதிரையில் மேய்க்கிறாங்க அவங்க. நாம் இந்த மாதிரி வாகனத்தில் மேய்ப்போம். இந்த மாதிரி இந்த அறையில் உட்காந்துக்கிற வேண்டியதான். இப்படி இந்த கண்காணிச்சுக்கிட்டு எவ்வளவு பாலாடை கட்டி போகுது, எவ்வளவு இது வருது கணக்கிட வேண்டியதான். டாஸ்மார்க் வருமானம் உங்களுக்கு 50,000, எனக்கு இது 3 லட்சம் கோடி இருக்குது இந்த பால் பொருளாதாரம். ஒன்று நீங்கள் கவனிக்கணும், எப்படா நீ பசியை தீப்பாயினும். பால் என்று ஒன்று மட்டும் இருந்தாலே உலகத்தில் பசி இருக்காது. ஏன்னா என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, எந்த திரவ உணவுலையும் கழிவு வராது, பாலில் மட்டும்தான் வரும். ஏன்னா முழு உணவு, அது முழு உணவு. தாயின் மாரில் 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டு பால் மட்டும்தான் குடித்தோம். கழிவு வந்தது என்றால் காரணம் பால், முழு உணவு. இரவு படுக்க போனீங்கன்னா அம்மா வெறும் வயிற்றில் படுக்காதேப்பா, பால் ஒரு கோலை குடிச்சிட்டு போனால் பால் முழு உணவு. பால் இருந்ததுன்னு வச்சுக்கிறோங்க, பசிங்கிற சொல்லே இருக்காது. பாரு, அவன் மோரா குடிப்பான், தயிரா சாப்பிடுவான், எப்படி வேணாலும் பசி. இங்கே பாருங்க, போங்க, பால் இருந்தால் பசி இருக்காது. இப்போ எனக்கு என்ன இருக்குது பாருங்கள், கணக்கில்லாத நாட்டுக்கோழி பண்ணை இருக்குது. அப்போ முட்டை என் கையில் இருக்குது. கணக்கில்லாத ஆடு இருக்குது, ஆட்டுப்பால் இருக்குது, கறி என்கிட்ட இருக்குது. கணக்கில்லாத மாட்டு பண்ணைகள் இருக்குது. வளம், அது என் வளம். அப்புறம் நானே பல 1000 ஏக்கரில் நாடங்களும் இயற்கை கூட்டு வேளாண் பண்ணைகளை உருவாக்கி வச்சுருப்பேன். அங்கே காய்கறி பஞ்சம் வந்துருச்சு, வெண்டைக்காய் விலையில் இந்த நம்பி சாப்பிட்லாமா? தமிழ்நாடு அரசு சொல்லுது, நம்பி சாப்பிடுது உன்னுடுது, என் பிள்ளைகளுக்கான உணவு, என் குடிகளுக்கான உணவு, ஒரு சொட்டு நஞ்சு இருக்காது, நானே வேளாண்மை செய்வேன். அப்போ என்ன பண்ணுறோம், இப்போ பள்ளிக்கூட வாசலில் வந்து பாருங்கள், முட்டை பால் எல்லாம் கொண்டாந்து வச்சுருவேன். இந்த உப்புமா கம்பெனி இல்லை நம்மது, உப்புமா கிண்டி போடுறது இல்லை, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த வாசலில் இந்த இருக்கும், அங்கே வந்து என் பிள்ளை சாப்பிடணும். ஐயா நான் முட்டை சாப்பிட மாட்டேன்னா விட அந்த வர உனக்கு எல்லாம் இருக்குது. என்ன பண்ணுவேன், முட்டை சாப்பிடலை அப்படின்னா அங்கே எல்லா பழச்சாறு இருக்குது, கேரட்டு வாழைப்பழம் எல்லாம் நான் தான் எல்லாம் விளைய வைக்கிறேன், நானே விளைய வைக்கிறேன். முல்லை மருதம் நெய்தல் அங்காடி குறிஞ்சி அங்காடின்னு நானே 4 அங்காடியில் பிரித்து வச்சுருவேன். அங்கே இந்த சுகி சுமோட்டோலாம் அவங்க பாட்டுக்கு, நானும் சுகி சுமோட்டோ மாதிரி நானும் போடுவேன் ஆளுகளுக்கு. உங்களுக்கு வேலைக்கு போட்டு என் பிள்ளையில் நீங்கள் அங்கேருந்து வீட்டிலேருந்து வர சோம்பேறித்தனப்பட்டு அழைச்சிங்கன்னா காட்டுவான் என் பிள்ளை. அதில் 1 கிலோ கொடுப்பா, அதில் 1 கிலோ கொண்டாந்து கொடுத்துருவான். நாங்கள் வந்து இயற்கை சுற்றுலா இன்ப சுற்றுலான்னு 2 பிரிவாக பிரிப்போம். இப்போ மீன்னா பாருங்கள், இப்போ நில வேளாண்மை மாதிரி நீர் வேளாண்மையை கையில் எடுத்துருவேன். நானே மீன் பிடிப்பேன். அரசே பல ஆயிரக்கணக்கான படகு வாங்கி கொடுத்து என் மக்களை மீன் பிடிக்க சொல்லும். அவங்களுக்கு மீனவர் நலனுக்கு மீன் வைப்பங்க வச்சுருப்பேன். அவங்களுக்கு அவங்க பிடிக்கிற மீன்களை அரசே கொள்முதல் செஞ்சுக்கிறோம். அந்த நெய்தல் அங்காடியில் வச்சு அரசை சந்தைப்படுத்தும்.
உலக நாடுகளுக்கு அரசே கொள்முதல் பண்ணி ஏற்றுமதி செய்யும். தரமான மீன்களை தமிழ்நாடு அரசு இல்லை, தமிழ்நாட்டு அரசு ஏற்றுமதி செய்யும். இப்போ நில வேளாண்மை மாதிரி நீர் வேளாண்மையாக கடலை கருதி மீன் வளத்தில் அங்கேயும் அரசு பணியை கொடுக்கும். அது மீன் பதனிடுதல் எல்லாமே அதில் அரசு பணியாக மாறிடுது. எதுவுமே அரசு முத்திரை இருந்தால் நீங்கள் நம்பி வாங்கலாம் அந்த பொருளை. ஏன்னா இது இதுதான் அறம் சார்ந்த தமிழர் அரசுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி கட்டமைக்கிறோம். எந்த ஐயமும் உங்களுக்கு தேவையில்லை, அவ்வளவு தரமாக நம்ம கொண்டு வந்துடுறோம். அவரவர் வாழ்விடத்திலே அரசு பண்ணி கொடுத்துரும். இப்போ வாழை பாருங்கள், வாழை நிலமும் வளம், வாழையில் வெறும் வாழைன்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்க. வாழைப்பழம் வாழை திறந்து பாருங்கள், இந்த தண்டை பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள். இது தனி, இது தொழிற்சாலை, இது தனி. பழம் காய் உணவுக்கு பழங்கள் தனி, ஏற்றுமதி அது தனி. இந்த தண்டு இதில் இந்த வாழை உங்களுக்கு தெரியும், இந்த வில்லை, இந்த சிப்ஸு அது தயாரிக்கிறது. இதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற தட்டு, இந்த தட்டு பாருங்கள் பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடறோம். இந்த தட்டு வந்துடுது பாருங்கள், பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ அதில் நார் எடுக்கிறேன். இந்த நார்லேருந்து வேட்டி விருதுநகரில் தயாரித்து என் மனைவி கூட இப்போ வாழையில் பட்டு சேலை கொடுத்தாரு. அப்படி பாருங்கள், அந்த சேலை அப்படி வாழை நார், வாழை பையி, இந்த பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடும். இந்த நெகிழி குலைமத்தை ஒழிச்சிட்டு எல்லாமே வாழையில் எவ்வளோ பயன்பாடு இருக்குன்னு பார்த்து பாருங்கள். இந்த துண்டுலாம் வாழையில் நெஞ்சது தான் இந்த சேலையெல்லாம். அப்போ வாழை அங்கே ஒரு 2000 ஏக்கர் வாழை இருந்தால் வாழை சார்ந்த தொழிற்சாலை இருக்குது பாருங்கள். 2-3 தொழிற்சாலை வருது பாருங்கள். அப்போ எவ்வளோ தொழிற்சாலை வருது, நல்லா கவனிங்க. இது கடலை, வேர்க்கடலை பல 1000 ஏக்கரில் போட்டிருக்கு. அங்கேருந்து என்ன சொன்னால் மரச்சக்கில் மயிலில் இங்கே பாருங்கள், கடலை எண்ணெய் தயாரிக்கிறோம், அது ஒரு தொழிற்சாலை. பிறகு கடலை மிட்டாய் தயாரிக்கிறோம், அங்கே பக்கத்துலேயே ஒரு தொழிற்சாலை. கடலை புண்ணாக்கு தயாரிக்கிறோம், என் மாட்டு பண்ணைக்கு தீவனம், ஆட்டுக்கு தீவனம், நிலத்துக்கு உரம். வேளாண் பண்ணை நானே வச்சுருக்கேனே, போட்டுருவேன், அங்கே ஒண்டி போட்டுருவேன். அப்புறம் எண்ணெய் அது தமிழ்நாட்டு அரசே விற்கும். இப்போ எள்ளு விளை வைக்கிறோம் பல 1000 ஏக்கரில். இந்த எள்ளு எண்ணெய் தயாரிக்கிறோம். நல்லெண்ணெய், எள்ளு மிட்டாய், எள்ளு புண்ணாக்கு. அப்போ இந்த எள்ளு புண்ணாக்கு உங்களுக்கு தெரியும், அது குப்பையோ நம்ம தீவனமாக நம்ம பயன்படுத்திக்கிறோம், உரமாகவும் பயன்படுத்திக்கிறோம். இந்த கற்றாழைன்னு நினைக்கிறீங்க, அதுதான் மிகப்பெரிய இந்த முகப்பொழிவூட்டும் அந்த சாறுகள் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இன்றைக்கி பெரிய சந்தையாக இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொன்றும் போட்டுக்காட்டினா வந்து கொட்டாங்கச்சி பல 1000 ரூபாய்க்கு போகுது, அடுப்பு கறி பல இதுக்கு போகுது. அப்போ அதெல்லாம் எதில் பொருளாதாரம் இருக்குதுன்னு தெரியாமல் சாராய பொருளாதாரத்தில் நம்மளை சாகடிச்சிக்கிட்டு இருக்கு இந்த அரசு. போங்க. இப்போ தேன் பண்ணை வைக்கிறேன், எங்கெங்கே பல 1000 ஏக்கரில் விளைநிலம் செய்யும்போது நான் பூக்கள் நிறைய வளர்த்து அங்கேயே தேன் பெட்டிகளை வச்சு நான் தேன் வளர்ப்பேன். அதுவும் அரசு பணி தான். எப்படி வேலை செய்கிறாரு பாருங்கள், தேனீக்கள் வராமல். அதுவே ஒரு பாருங்கள் எப்படி கொண்டு வரேன் பாருங்கள், தேனை எப்படி எடுத்துக்கிட்டு வரோம். எது ஒன்றுமே உங்களுக்கு அரசு தந்துரும்னு சொல்கிறேன். அந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு பாருங்கள். சூரியகாந்தி பல 100 ஏக்கரில் இருக்குதுன்னா அங்கேருந்து நம்ம தேன் தயாரிச்சிக்க முடியுது. சூரியகாந்தி விதையை எடுத்து இப்போ பாருங்கள் எண்ணெய் கொண்டு வரேன் பாருங்கள், எப்படி எண்ணெய் வருது பாருங்கள். சூரியகாந்தி விதை எண்ணெய் வருது. இப்போ தென்னை சார்ந்த தொழிற்சாலை எங்கெங்கே இருக்குது, பொள்ளாச்சியில் இருக்குது, இல்லை நாகர்கோவில் இருக்குது, கன்னியாகுமரி, அது அங்கே தொழிற்சாலை. அப்போ தொழிற்சாலைனா அங்கேருந்து நீங்கள் தேங்காய் மட்டும் இல்லை, அதிலிருந்து இளநீர் பதப்படுத்துவது, மதிப்பு கூட்டி அதை கொண்டு போகிறது. தேங்காயிலேருந்து தேங்காய் எண்ணெய், தேங்காய் மிட்டாய், தேங்காய் பிறகு கொட்டாச்சி, அது இது. அப்புறம் தேங்காய் நார் பின்னுவது, அப்போ அதிலிருந்து தென்னந்தட்டியில் பாய் பின்னுவது, விளக்குமாறு எடுப்பது. இப்போ சீனாவில் பிளாஸ்டிக்கில் இருந்து பாருங்கள் நார். இந்த கயிற்று கட்டில் இருக்கே, அமெரிக்காவில் 40,000 ரூபா இந்த கயிறு. அது போட்டால் உங்களுக்கு நம்புவீங்க. பாருங்கள் எவ்வளவு வேலை வருது பாருங்கள் அங்கே. அப்போ இது வந்து நீங்கள் என்னென்னா கட்டடமாக கட்டலை, ஒரு தகர இதை போட்டு கீழே இந்த ஃபால் சீலிங்கிற மாதிரி இதை போட்டு அதில் குளிர் விட்டுருவேன். ரொம்ப பெரிய செலவு இல்லை, டக்குன்னு நிறுவி விட்டுருவேன். போங்க. இப்போ இது பார்த்தீங்க இப்போ மூங்கில்னால் நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க, அதன் பயனை பாருங்கள், அது எவ்வளோ பொருளாதாரம் பாருங்கள், என்னென்ன வேலை செய்து பாருங்கள். மூங்கில் நாற்காலி, மூங்கில் கட்டில், மூங்கில் இந்த பாருங்கள் போத்தல், எல்லாமே அதில் நம்ம செய்ய முடியுது. இதுக்கு போகணும். இந்த பிளாஸ்டிக் நெகிழி இருக்குல்ல, இந்த பாலித்தீன், இந்த குலைமம் நெகிழி இருக்குல்ல, அதை ஒழிச்சிட்டு இதுக்கு போகணும். இப்போ நாடே குப்பை மேடம், இது எவ்வளோ பயன் இருக்குது பாருங்கள் இந்த மூங்கிலில் பாருங்கள். போங்க. அப்போ அந்த மூங்கிலில் நார் எடுத்து போங்க. இது கரும்பு, பல 1000 ஏக்கரில் நான் கரும்பு விளைய வச்சிடுறேன். அந்த கரும்பு சார்ந்த தொழிற்சாலைக்கு போகிறேன்.
கரும்பை வெட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் படித்தவங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை ஆக்குறேன், நான் வெல்லம் ஆக்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, வெளிநாடுகளில் இருக்கிற நம்ம பிள்ளைகள் வந்து அந்த கருப்பட்டி, இந்த வெள்ளை கட்டி மாதிரி இருக்கிறத விரும்பலை, அச்சு போல் இருக்கிறத விரும்புகிறாங்கன்றாங்க. நான் அந்த அச்சை மாற்றிடுறேன். அதிலிருந்து தாள் தயாரிக்கிறோம். கரும்புலேருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது பிரேசில், அதுக்கு போயிடுறோம். அந்த எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது. அது பிரேசில் தொழில்நுட்பத்தை பின்பற்றிக்கிறோம். அப்போ கரும்பு சக்கையிலேருந்து சாப்பிட்ற தட்டு செஞ்சுக்கிறோம். இப்போ தக்காளி பல 1000 ஏக்கரில் விளைய வச்சுக்கிறோம். தக்காளியில் இருந்து உணவு தேவைக்கு பெட்டி பெட்டி அடித்து பிள்ளைங்க அப்படியே அடிச்சிருவாங்க. அதுபோக பல கூழ் தயாரிக்கிறாங்க. தக்காளி ஜாம் சொல்லுவோம்ல, அது ஊறுகாய், அது சமையல், அதான் ஜாம் வந்து சமையல் சுவையூட்டி அது தயாரிக்கிறோம். தக்காளி ஊறுகாய். இப்போ தக்காளி நான் ஒரு மாதிரிக்காக சொல்கிறேன். பருத்தினா பருத்தி, மரவள்ளிக்கிழங்கு, ஆழ்வள்ளிக்கிழங்குனா அது சார்ந்த தொழிற்சாலை. இப்போ பனை இருக்குது. பனை வந்து உங்களுக்கு தெரியும் 840 பொருளை அது பயன்பாட்டுக்கு தருது நமக்கு. அதனால தான் அது பெருங்கொடைன்னு சொல்கிறாங்க. அது கற்பகத்தருன்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த பெருங்கொடை இயற்கையினுவது பனை மரம் இல்லை, அது புல். அறிவியல் அப்படி தான் சொல்லுது. அது புல் தான், பெரிய புல். இப்போ பனை மரத்தில் இப்படி ஏற வேண்டியதில்லை. பாருங்கள் எப்படி இந்த கருவியை கொண்டு வந்துடுறேன். நவீன யாரும் ஏற வேண்டியதில்லை. இப்படி விசை அப்படி இறக்குனா இறங்கிரும், பனைக்கு நேரம் இப்படி ஏற்றினா ஏற்றிடும். இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை நான் இந்த வேளாண்மையில் பயன்படுத்திக்கிறேன். உங்களுக்கு தெரியுது எனக்கு. அதிலிருந்து இங்கே வருதுன்னா மருதமங்காடி இங்கே என்ன பண்ணும், கருப்பட்டி காய்ச்சுது, கருப்பட்டி எடுத்துக்கிறது, நொங்கு பதனிடுது, பதநீர் அதை பதப்பட்டு மதிப்பு கூட்டி அதை விற்கிது. பனை ஓலையில் விசிறி, பனை ஓலையில் பாய், பனை ஓலையில் கொட்டான், சீன பாய், சீன கொட்டான்லாம் விற்கும்போது சீன பாயில் படுத்தா தான் கனவு வருமா என்ன? நம்ம பாயிலையும் வரும், அது பயன்படுத்துறதில்ல. அப்போ பனை, தென்னை, நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை வாழ்விடும். இப்போ என்ன திருச்செந்தூர் பகுதியில் பெரிய நிறையா பனை இருக்குது, அங்கே போடுவேன் தொழிற்சாலை. எங்கள் ஊர் ராமேஸ்வரத்தில் பனை இருக்குது, அங்கே போடுவேன். எங்கே இருக்கோ அங்கே போடுவேன். இல்லைன்னா அங்கேருந்து மற்ற இடங்கள்லேருந்து எடுத்துக்கிட்டு வருவேன் பதநீரை, மற்ற இடத்துல அப்படி கொண்டுகிட்டு வருவேன். அப்போ நீங்கள் வந்து வேலை இல்லைன்னு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, அவரவர் வாழ்விடத்திலே கொடுத்துருவேன். அதை தான் ஐயா அப்துல் கலாம் புறா திட்டம்ங்கிறாரு. உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியில் சிற்றூர்களின் பொருளாதாரத்தை கவனிக்காமல் ஒரு நாட்டின் சமூகத்தை பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்க முடியாது. நம்ம நாடு கவனம் பண்ணுவது நகர்ப்புற வளர்ச்சி தான். ஸ்மார்ட் சிட்டி இருக்கும், ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்காது. அப்போ இது நகர்ப்புற வளர்ச்சியை கவனம் பண்ணுறதுனால கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது, தேவையற்ற நெருக்கடியை சந்திக்குது. நான் அப்படி இல்லை, அவன் வாழ்விடத்திலே சிறந்த கல்வி, சிறந்த மருத்துவம், வேலைவாய்ப்பை தந்துடுறேன், நீ அங்கேயே இருன்றேன், அங்கேயே இருக்க வச்சுருவேன் மக்களை. அவன் தேவைப்பட மாட்டான். ஏன்னா தலைநகரை 5 தலைநகராக பிரிச்சுறேன். தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தையே மாற்றுவோம். 5 தலைநகர், நீ நிர்வாக தலைநகர் 5, விளையாட்டுக்கு 1, நிர்வாகத்துக்கு 1, கணினி கலைத்துறைக்கு 1, மெய்யியலுக்கு 1, கலை பண்பாட்டுக்கு 1 பிரித்து விட்டுருவேன். நீ எங்கெங்கே ஒரு கருப்பட்டி எங்கே வச்சிங்கன்னா எல்லா எறும்பும் ஒரு இடத்துல குவியுது, 5 நொறுக்கி வச்சுட்டிங்கன்னா அங்கங்கே நின்று. அப்போ எனக்கு நெரிசல் இல்லை. அப்போ அது சொல்கிறது, அது ஒரு பெரிய கனவு, அதை நான் விரிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் போகும்போது வெற்றிடம்னு ஒன்றை நீங்கள் பார்க்க முடியாது. சாலையில் இப்படி போனீங்கன்னா நம்ம ஆட்சியில் நீங்கள் 5 ஆண்டு தான், நான் 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம்னு சொல்கிறேன். 10 ஆண்டு தான். நீங்கள் பூமியை பச்சை போர்வையால் போத்திடுவேன் என் பூமி. நீங்கள் பாருங்கள், இப்போ இப்போ பாலையில் போனீங்கன்னா அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மரங்கள் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று மாடுகளாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், இல்லை ஆடுகளாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், இல்லைன்னா நீர்த்தேக்கமாக இருக்கும், இல்லைன்னா காடுகளாக இருக்கும். வெற்றிடம்னு ஒன்றே இருக்காது. வெற்றிடம்னு ஒன்றே இருக்காது. இதெல்லாம் சாத்தியமாக கேரளாவுக்கு போய் பாருங்கள், காலி இடம்னே ஒன்று இருக்குது. அதில் ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், இல்லை மரங்க இருக்கும். ஒரு வீடுனா 3 மரம் இருக்கும், மா, பலா, வாழை, தென்னை. ஏதாவது மரம் இல்லாத வீடு காட்டு பார்ப்போம். நீ இந்தியா முழுமைக்கு பயணி, விண்ணூர்தியிலேருந்து கீழே பாரு, வெள்ளையாக கட்டடங்கள், சின்ன சின்னதாக புள்ளி மாதிரி மரங்கள், பச்சை தெரியும். கேரளாவுக்கு போய் பாருங்கள், பச்சையாக இருக்கும், புள்ளி புள்ளியாக வீடுகள் தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பறந்து பாருங்கள், வேணா பாருங்கள். எங்கள் ஊர் ராமேஸ்வரத்துக்கு போகும்போது எல்லாம் என்ன பச்சை பசேன்னு இருக்குது, வறண்ட பூமி. நான் இறங்கி பார்த்தா தான் வேலி கருவல்னு தெரியும். மேலே இருந்து பார்க்கும்போது பச்சையாக இருக்கு, இவ்வளோ சிறப்பான நாடான்னு நினைப்பீங்க நீங்கள். பாருங்கள், ஒன்றும் மேய்ச்சல் நிலம் இருக்கும், இல்லைன்னா காடுகளாக இருக்கும், இல்லைன்னா பண்ணைகளாக இருக்கும், வேளாண் பண்ணைகளாக இருக்கும். நான் கழுதை வளர்ப்போம்னா சிரிப்பீங்க. ஒரு கழுதை பால் 1 லிட்டரு 5000 ரூபா. உலகத்திலே ரொம்ப இந்த அழகு பொருட்களை தயாரிக்கிறது கழுதைப்பாலில் தான். 60 விழுக்காடு வந்து இந்த விலை உயர்ந்த பாலாடை கட்டி சீஸ் கழுதைப்பாலில் தான் தயாரிக்கிறான். கேரளாவில் ஒருத்தர் மாதம் 50 லட்சம் சம்பாதிச்சுக்காரு கழுதை வளர்த்து. நீங்கள் வளர்க்கலைன்னா போங்க, ஆடு மாடு வளர்க்க நீங்கள் வர, நான் மேய்ச்சிக்கிறேன். ஆனால் பால் யாராவது கேட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கிறோங்க,
அப்போ கூட்டு வேளாண் பண்ணேன் அதை உருவாக்கிடுவேன். அதை இயற்கை சுற்றுலாவாக மாற்றிடுவேன். நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா இங்கே 10,000 2,000 ஏக்கரில் 5,000 ஏக்கரில் விளைநிலம் இருக்குன்னா அங்கே ஒரு தங்கும் விடுதி, அங்கே உணவகம், அங்கே சுற்றுலா, அங்கே எல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து குடும்பத்தோடு வந்து என்ன கீரை வேணுமோ அந்த கீரையை சமைக்கலாம், என்ன மீன் வேணுமோ பிடிச்சி கொடுப்போம், எந்த கோழி வேணுமோ என்ன வேணுமோ அங்கே நாங்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சுருவோம்.